நான் பேசாம யார் பேசுவா? நான் பேசினாதான் நிமிருவேன். நான் யார் தெரியுமா மேடம்? யாரு தெரியுமா? சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் எழுந்து நின்று இறந்து போவேன் என்கிறான் சேகுவரன். அதற்கு முன்பு எனது முன் அவர்கள் மண்டியிட்டு வாழ்வதற்கு போராடி மரணிக்கலாம் என்று முடிவெடுத்தான். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று. அப்படி வாழ்ந்த பரம்பரை. ஒரு தடவை நினைச்சு பாரு, தீரன் சின்னமலைக்கு முன்பு தூக்கு காட்சியாப்படுத்திப்பார். அப்படியே வெள்ளைக்கார அதிகாரி கொண்டு வரான். கெஞ்சிரான்டா வெள்ளைக்காரன், தீரா நீ ஏன் ஆண்டுகடா 50 விழுக்காடு கப்பத்தை எனக்கு கட்டுறா, 50 விழுக்காடை நீ வச்சுக்கடா நிர்வாகத்துக்கு எனக்கு கட்டுறான்னு, நீ உனக்கே ஆளுகிற உரிமையை தரன்னு என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிற? யாருடைய நிலத்தை யார் ஆளுறதுக்கு உரிமை தர்றது? ஏண்டா நீ எனக்கு என் நிலத்தை நீ ஆளுறதுக்கு உரிமை தர்ற? அப்பதான் அவன் சொல்றான், இவ்வளவு பெரிய இன கூட்டத்திலே இந்த நிலத்தை ஆள்வதற்கு ஒருவனுக்கு கூட வட தகுதி இல்லை. வெள்ளைக்காரன் வந்து நமக்கு பிச்சைப்படணும் மாடா, முடியாதரா போடான்றாப்ல. மரண தண்டனை. வெள்ளை அதிகாரி வந்து கழுத்துல தூக்கு கயிற மாட்ட வாரான். காட்சியை பாரு, படக்கென்று மறித்து கழுத்துல போடுறான்டா. போடா அப்படின்னு போடா போட. என் எதிரி நீ மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தாய் என்று என் இன வரலாறு பதிவு செய்யக்கூடாதுன்றான். இத படிக்கும் போது உனக்கு எப்படா வர? நான் யாரு தெரியுமாடா? டேய் போடா. மரணம் ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்க சுமக்குதுங்கிறார் என் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள்.